காலை ஆராதனைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஜெபிப்போம். ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பரிசுத்த தூதர்களால் போற்றப்பட்டு வரும் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் என்று செலுத்துகின்றோம். உம்முடைய பிரசன்னத்தில் உடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடிவர தேவனங்களுக்கு உதவி செய்து உமக்கு நாங்கள் என்று செலுத்துகின்றோம். தகப்பனே, கடந்த வாரம் முழுவதிலும் தேவரீரங்களோடு கூட இருந்து உமக்கு ஸ்தோத்திரம். பாராட்டின இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். வரவிருந்த எல்லா விதமான ஆபத்து மோசங்களிலிருந்தும் எங்களை விலைக்கு மீட்டபடியினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய வாக்கு தத்துவத்தின்படி எங்கள் மத்தியில் நீர் இருக்கின்ற தகப்பனே, இந்த கூடுகை கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் செபிக்கின்றோம். எங்களுடைய விசுவாசத்தை இந்த நாளிலே உறுதிப்படுத்திக் கொண்டு செல்ல நீர் உதவி செய்வீராக. தடைகள் சந்தடிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமை அடையட்டும். துதிக்கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். விருப்பம் வழங்கியிருக்கிறோம் செபங்கேயும் நல்ல பிதாவே. எண்பத்து சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் சபையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது.
ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்து உறுதிப்படுத்திக் கொள்வோம். தி அப்போஸ்டல் கிரீட். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரலோகத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பொதுவான ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். வேண்டிய வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லோரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லோர் மேலும் எவ்வளவோ வாஞ்சையாயிருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளாய் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. The scripture portion for today is taken from Philippians chapter 1 to 11. I repeat, Philippians chapter 1 to 11. Paul and Timothy, born servants of Jesus Christ, to all the saints in Christ Jesus who are in Philippi, within the bishop and deacons, grace to you and peace from God our Father and the Lord Jesus Christ. I thank my God upon every remembrance of you, always in every prayer of mine, making request for you all with the joy, for your fellowship in the gospel,
from the first day until now, being confident of this very thing, that he who has begun it good work in you will complete it until the day of Jesus Christ. Just as it is right for me to think this of you all, because I have you in my heart, inasmuch as both in my chains and in the defense and confirmation of the gospel, you all are partakers with me of grace. For God in my witness, how greatly I long for you with the affection of Jesus Christ. And this I pray, that your love may abound still more and more in knowledge and all discernment, that you may approve the things that are excellent, that you may be sincere and without offense till the day of Christ, being filled with the fruit of righteousness, which are by Jesus Christ, to the glory and praise of God. Here ends the scripture portion. நாம் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் மறுபடியும் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடிவரை எங்களுக்கு உதவி செய்து உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக நீ சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கின்ற எல்லா இரக்கங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களை ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்திருக்கின்ற உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தோட்டத்திலே உம்முடைய பணியாட்களாக எங்களை நீர் வைத்திருக்கின்றீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களை ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கின்றீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, இந்த நேரத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் செபிக்கின்றோம். நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாட்கள் முழுவதிலும் வாழ தேவனை நீர் உதவி செய்வனமாய் செபிக்கின்றோம். தகப்பனே, இப்பொழுது எங்களுடைய திருச்சபையில் உள்ள எல்லா அந்த குடும்பங்களையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வேறு வேறாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சந்தித்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கின்றோம். ஆண்டவரே, கை குழந்தைகளையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சின்ன பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, இம்மட்டுமாக ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் கூட இருந்து அவர்களை நடத்தி வருகிறேன் என்று செலுத்துகின்றோம். தொடர்ந்து உடைய கரம் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கின்றோம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கும் வேண்டிய எல்லா கிருபைகளையும் கொடுங்க. ஆன்லைன் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது, நீர் உதவி செய்வனுமாய் செபிக்கின்றோம். ஆண்டவரே, நல்ல தேப்பனை நல்ல ஞானத்தின் பிள்ளைகளுக்கு கொடுங்க. குறிப்பாக 10th இந்த வருஷத்தில் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் தருகிறோம். அவளை ஆசீர்வதிங்க தேப்பனே. இப்பொழுது ஆண்டவரே, ஸ்கூல் பள்ளிக்கூடங்களை ஒன்றும் திறக்கல, இருந்தாலும் நீர் உதவி செய்ய உடைய கரம் கூட இருந்த பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கின்றோம். ஆண்டவரே, வாலிபர்களை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வாலிபர் பிள்ளைகளையும் தருகிறோம். ஆண்டவரே, பக்கத்தில் தூரத்தில் இருக்கவங்க உண்டு, அவங்களை ஆண்டவர் கண்ணோக்கி அள வேண்டுமாய் செபிக்கின்றோம். தகப்பனே, வேலையை தேடிக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை நீர் கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கின்றோம். தொடர்ந்து தகப்பனே, வேலை செய்கிற பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே, திருமண வயது வந்த பிள்ளைகளையும் கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் நல்ல வழியாக உமது பிள்ளைகளை வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் செபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் உடைய கரம் கூட இருக்கட்டும். நல்ல தேர்தலை பெரியோர்களை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தாய்மார்கள் உடைய கரத்திலே தருகிறோம். மட்டுமாக அவர்களையும் தாங்கி ஆதரித்து நீ நடத்தி வந்து கொண்டிருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும், உடைய பிரசனம் கூட இருக்கட்டும், உடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும். அவருடைய அலுவலக பணிகளிலும் கூட உதவி செய்வதாக. ஊழியத்தை தொடர்ந்து சேர்ந்து கைகோர்த்து ஆதரிக்கிறதை உதவி செய்து வருகின்ற அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர்களையும் பயன்படுத்துங்க. உங்களுடைய நாமம் மகிமை அடையட்டும். தகப்பனே, ஒவ்வொருவரோடும் கூட இருங்க. அலுவலகங்களை பணி செய்து வருகிற உங்கள் பிள்ளைகளோடும் கூட இருங்க. அவருடைய பணிகளில் நல்லபடியாக செய்ய போக்குவரத்தையும் குறைந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கின்றோம். ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிற எங்களுடைய திருச்சபை நாங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கின்றோம். ஏற்பாராட்டி வருகின்ற சரீர சுகர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நல்ல தேப்பனை குறிப்பாக விக்டர் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவருடைய பிரசனம் கூட இருக்கட்டும். அதே போல ஆண்டவரே, மிஸ்ஸஸ் மேனுவல் ராஜ் உங்களுக்கும் ஏற்பாராட்டி வருகின்ற எல்லா சரீர சுகங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதே போல ஆண்டவரே, பலவீனத்தோடு அநேகர் இருக்காங்க. நீர் அறிவித்தே இருக்கிற மருந்துகளின் மூலமாக நீர் செய்யணுமாய் செபிக்க நல்ல சரீர சுகலத்தை தாங்க. தேவையோடு இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை ஆண்டவரே நீ சந்திக்க வேண்டுமாய் செபிக்கணும். ஆண்டவரே, குறிப்பாக இந்த லாக்டவுன் நாட்களில்
ஆண்டவரே வேலைக்கும் கூட அதிகமாக போக முடியாமல் மிகவும் நெருக்கடிகள் மத்தியிலே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்திருக்கின்ற உங்கள் பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க, தேவையை சந்திங்க. ஆண்டவரே திக்கற்றவர்களுக்கு நீர் ஆதரவாளராக இருக்கின்றீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, எந்த ஒரு விதத்திலும் நாங்கள் சோர்ந்து முகாமிற்கு நீர் உதவி செய்வீர் என்று சொல்லி நாங்கள் வேகத்திலே வாசிக்கின்றோம். நீர் நமது பிள்ளைகளுக்கு உதவி செய்யணுமாய் சொல்லிக்கின்றோம். விசேஷித்த விண்ணப்பத்தோடு உடைய சமூகத்தில் இருக்கிற நமது பிள்ளைகளை கண்ணோக்கி வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். அவருடைய ஜெபங்களை கேட்டு நீர் பதில் கொடுக்க வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் கூட எங்களுடைய தேசத்தில் பரவி இருக்கிற அந்த வியாதியுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து நாங்கள் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே, கொரோனா 2வது அலை, ஆண்டவரே 3வது அலை வருகிறது என்று எல்லாம் சொல்றாங்க. தகப்பனே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீர் உதவி செய்யணுமாய் சொல்லிக்கின்றோம். நீர் செயல்பட வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே, எந்த ஒரு விதத்திலும் இந்த வியாதியானது உங்கள் பிள்ளைகளாகிய எங்களையும் எங்களுடைய தேசத்தின் குடிகளையும் தகப்பனை பாதிக்காமல் உதவி செய்யணுமாய் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த முதல் அலை 2வது அலையில அநேகர்களுக்கு அறிமுகமானவர்களை நாங்கள் நிறைந்திருக்கின்றோம். தகப்பனே, அவர்களுடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். அவருடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை நங்கத்தினர்கள் அநேகர் பலர் ஆண்டவரே இந்த ஆஸ்பத்திரிகளிலே பணியாற்றி வருகின்றார்கள். அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே நல்ல தகப்பனே, அவர்களுக்கு சமயம் கிடைக்காமல் அதிகமான நேரம் என்ன தகப்பனே பலவிதமான கட்டுப்பாடுகளோடு அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்து வருகின்றார்கள். அவர்களோடு கூட இருங்க, என்னுடைய பாதுகாப்புகளை நீர் கொடுத்தள்ள வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். உங்களுடைய பிரசனம் கூட இருக்கட்டும் தகப்பனே, அவளை பயன்படுத்துங்க. என்னமாக ஆண்டவரே, இந்த நாளையும் கூட நாங்கள் ஆண்டவரே சபை நாளாக நாங்கள் ஆசிரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதியில் ஆண்டவரே சபை இந்த திருச்சபையானது ஆரம்பிக்கப்பட்டு 28 வருஷம் நிறைவடைந்து விட்டது தகப்பனே. சர்ச் ஆனிவர்சரியாக இந்த நாளை நாங்கள் ஆசிரிக்கின்றோம் தகப்பனே. நல்ல ஆண்டவரை மட்டுமாக திருச்சபையின் வாழ்விலும் கூட இருந்து உங்கள் பிள்ளைகளை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வந்திருக்கின்றதற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவளை ஆண்டவர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே அன்புள்ள தகப்பனே, தொடர்ந்து ஆண்டவருக்கு மகிமையான ஒரு மனவாட்டி சபையாக இந்த திருச்சபை காணப்பட தேவன் உதவி செய்வேனுமாய் சொல்லிக்கின்றோம். அன்புள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கூட எங்கள் எல்லோரையும் மறுபடியும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் உம்முடைய கரம் கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். எங்களுடைய தேசத்தினுடைய சமூகத்தில் தருகிறோம். தலைவர்களை ஆசிர்வதிங்க, அல்ல ஆட்சியை உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் இருக்கின்ற நெருக்கடிகளை தேவன் அறிவீர். ஆண்டவரே, எல்லா விதமான நெருக்கடிகளில் இருந்தும் எங்களுக்கு விடுதலை தர வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பட்டணத்தை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய மெத்தடிஸ்ட் தமிழ் சபைகளை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். சபைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து தகப்பனே இந்த திருச்சபைகளை அர்ப்பணத்தோடு தகப்பனே ஊழியக்காரர்கள் தங்களுடைய ஆண்டவரே ஊழியத்தை செய்ய தேவன் உதவி செய்யணுமாய் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். சபைகளையும் ஆசீர்வதிங்க, குருமார்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த பல நாளை நீர் எங்களுக்கு தந்தீர், அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம் தகப்பனே. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்ததை ஸ்தோத்திரம். துதிக்கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு முழங்கின்றோம் ஜெபங்களிலும் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் நம்முடைய திருச்சபைகளுக்காக நாம் ஜெபிப்போம். நம் இந்த லாக்டவுன் சீக்கிரமாக மாற, ஆலயம் திறக்கப்பட ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஊக்கமாக நம்ம ஜெபிப்போம். கடவுள் செயல்படுவார். இந்த நாளில் நாம் 28வது சர்ச் ஆனிவர்சரியாக நாம் இந்த நாளை ஆசிரிக்கிறோம். இந்த பகுதியிலே இந்த ஊழியமானது ஆரம்பிக்கப்பட்டு 28 வருடங்கள் நிறைவு அடைகிறது. அதற்காக ஏற்கனவே உங்களிடத்தில் நான் அறிவிப்பு கொடுத்தது போல விசேஷமான காணிக்கையும் கூட உங்களிடம் சேகரிக்கப்படும். அந்த கவர்களிலே அந்த காணிக்கையை படைப்பிடிக்கவும் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து சபைக்காகவும் ஊழியர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். இந்த நாளில் நமக்கு ஆண்டுடைய செய்தியை ரெவரண்ட் எமில் ஜெபசிங் அவர்கள் தருவார்கள். அவர்கள் நாம் ஜெபத்தோடு ஆண்டுடைய சமூகத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த வாரத்திலே பிறந்த நாளை சந்திக்கின்றவர்களுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 21/7 மிஸ்ஸஸ் ஜோஸ்பின் ஜான்ராஜ், 23/7 மிஸ் மெர்சி சோஃபியா தேவராஜ், 24/7 மிஸ்ஸஸ் கீதா ஆண்ட்ரூ. திருச்சபையின் சார்பிலே பிறந்த நாளை சந்திக்கின்றவர்களுக்கு வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறந்த நாளை சந்திக்கின்றவர்களுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் மறுபடியும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாரத்தில் ஆண்டவரே பிறந்த நாளை சந்திக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். இம்மட்டுமாக அவங்களோடு நீர் கூட அவர்களை நடத்தி வந்து நன்றி செலுத்துகின்றோம். அவங்களுடைய வாழ்விலே நீர் பாராட்டின எல்லா இலக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுங்க, சரீரத்துக்கும் என்ற நல்ல சுகபலங்களை கொடுங்க. அவருடைய எல்லா ஈடுபாடுகளிலும் கூட உதவி செய்யுங்க. அநேக பிறந்த நாட்களை கண்டு உமக்கு நன்றி செலுத்த தேவனை நீர் உதவி செய்யணுமாய் ஜெபிக்கின்றான். திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாகவும் நீர் வைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. துதிக்கன மகிமை எல்லாவற்றினங்களும் உமக்கே செலுத்துகிறோம். வேட்பு மூலம் கேட்கிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இக்கர்த்தருடைய நாளின் காலை வேளையிலும் 28வது சபை நாள் ஆராதனையை ஆசரிக்கின்ற சென்ட் ஆண்ட்ரூஸ் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபை அணுசக்தியினர் ஆகிய உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கவும், ஆண்டவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும், அவருடைய திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கின்ற கிருபைகளை எண்ணி நான் ஆண்டவரை துதிக்கின்றேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இவ்வரிய வாய்ப்பினை எனக்கு நல்கிய உங்களது ஆயர் கிறிஸ்துதாஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் 28வது சபை நாள் ஆராதனை சிறப்பிக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் சற்நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரத்தின் 5வது வசனமும் 6வது வசனமும். பிலிப்பியன்ஸ் chapter 1 verses 5 and 6. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி
நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இருந்தவனமாகவே தலைவணங்கி ஜெபிப்போம். மாட்சிமை மிக்க நல்ல ஆண்டவரே, இச்சபை நாள் விழாவினில் உமது பிள்ளைகளாக உமது திரு சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை ஆராதிக்க, உமது திருவார்த்தைகளை சிந்திக்க ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்நாளிலும் உமது திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திப்பதன் வாயிலாக உமது வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுடைய அகக்கண்களை திறந்து சத்திய ஆவியானவரை கொண்டு சத்தியத்தின் பாதையிலே நீர் வழிநடத்துகின்ற அனுபவங்களை நாங்கள் கண்டுகொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சபை நாள் விழா என்பது நம் அனைவருடைய வாழ்விற்கும் மகிழ்வினை தருகின்ற ஒன்றாக அமைகின்றது. ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் சபை நாள் விழாவை அனுசரிக்கின்ற சூழல் என்பது இயல்பு நிலைக்கு மாறானதாக அல்லது இணைய வழியாக இல்லங்களில் இருந்தவர்களாக இவ்வாரதனிலே நாம் பங்கு வருகின்றவர்களாக இருக்கின்றோம். பல புதிய வாழ்வின் சூழல்களின் ஊடாக நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்றோம் அல்லது சபை நாள் விழாவினை கொண்டாடுகின்றோம். இவைகளின் மத்தியினிலும் ஆண்டவருடைய திருவார்த்தையை நாம் சிந்திக்கின்ற போது, இங்கே பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தினில் பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகின்ற போது, நற்கிரியையை தொடருங்கள் என்று இறைமக்களை வாழ்த்துகின்றதை அல்லது அவர்களுக்காக ஜெபிக்கின்றதை நாம் காண்கின்றோம். கீப் அப் தி குட் ஒர்க் என்பது இந்த நாளுக்குரிய சிந்தனையின் கருப்பொருளாக அமைகின்றதாக இருக்கின்றது. நற்கிரியையை தொடருங்கள். அணுசக்தி நகர் திருச்சபையை எண்ணுகின்ற போதெல்லாம் உங்கள் மத்தியிலே இறைப்பணி ஆற்றிய நாட்கள் எண்ணங்களிலே இழையோடுகின்றது. அவைகள் ஒருவிதமான ஆனந்தத்தையும் அகமகிழ்வினையும் அகத்திலே உண்டாக்குகின்றதாக இருக்கின்றது. ஏனெனில் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளமானவைகளாக அமைந்திருக்கின்றது. திருச்சபை என்று சொல்லுகின்ற போது அது ஆவிக்குரிய ஐக்கியத்தின் வெளிப்பாடாக அமைகின்றதாக இருக்கின்றது. உலகில் பல அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டவைகளாக இருக்கின்றன. அமைப்புகள் எல்லாம் பல காரியங்களை இந்த உலகினில் செயல்முறைப்படுத்துகின்றவைகளாக இருக்கின்றது. எனினும் எல்லா அமைப்பு முறைகளில் இருந்தும் திருச்சபையானது முற்றிலும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக அமைகின்றதாக இருக்கின்றது. ஏனெனில் அது ஆண்டவர் இயேசுவினால் உருவாக்கப்பட்டதாக அமைகின்றதாக இருக்கின்றது. அவர் மீது விசுவாசம் கொண்டவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகுகின்ற அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்கின்ற விசுவாசத்தின் நிச்சயத்தோடு உரிமை குடிமக்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வருகின்றோம். அவரை ஆராதிக்கின்றோம். அவரை நாம் ஆராதிப்பதின் வாயிலாக பல்வேறு நற்காரியங்களை நம்முடைய வாழ்வினில் செயல்முறைப்படுத்துகின்றவர்களாக திகழுகின்றோம் என்பவைகளெல்லாம் நாம் அறிகின்றோம். நாம் ஒவ்வொருவரையும் நாம் கேட்டோம் என்று சொன்னால், ஆண்டவர் எனது வாழ்வினில் இத்திருச்சபையின் வாயிலாக என்னென்ன நன்மைகளை செய்திருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது ஒவ்வொருவரும் அநேக காரியங்களை பட்டியலிட முடியும். 28வது சபை நாள் ஆராதனையை அனுசரிக்கின்றோம், ஆசரிக்கின்றோம் என்று சொல்லுகின்ற போது நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கின்ற போது ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கின்றது. அதே நிலையினில் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் அநேக நன்மைகளையும் நல் ஆசீர்வாதங்களையும் பெற்றிருந்தாலும் திருச்சபையாக நாம் அநேக
நன்மையானவைகளை இந்த உலகிற்கு அல்லது திருச்சபைக்கு செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதையும் திருமறை நமக்கு எடுத்து கூறுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். அதைத்தான் இங்கே பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகின்ற போது, பிலிப்பு திருச்சபையை மையமாக கொண்டு குறிப்பிடுகின்ற போது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அவர்களை வாழ்த்தி ஜெபிக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே காண்கின்றோம். நற்கிரியையை தொடருங்கள் என்று வாழ்த்துகின்றார். இன்று உலகினில் அநேக நற்காரியங்களை செய்கின்றார்கள். எதற்காக என்று சொல்லுகின்ற போது, தங்களை முன்னிறுத்துவதற்காக அல்லது சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக என பல நிலைமைகளில் நற்காரியங்களை இந்த உலகினிலே செய்வதற்கு முயற்சிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டவர்களாக அவருடைய திரு சரீரமாகிய சபையினில் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த நற்கிரியைகளை செய்வது என்பது இயல்பாக மனித தன்மையினில் ஏற்படுகின்ற ஒன்றாக இல்லை என்றே கூறலாம். எல்லாரும் துர்க்கிரியை செய்வதிலே சிறந்தவர்களாக திகழ்கின்றார்கள். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கன் குறிப்பிடுகின்ற போது நன்மை செய்ய படியுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆக இந்த உலகினில் திருச்சபை சீர் பொருந்தியதாக சிறப்பு மிக்கதாக இயங்க வேண்டும் அல்லது ஆண்டவருக்கு சான்று பகிர்வதாக அமைய வேண்டும் என்று சொல்லுகின்ற போது நல்ல காரியங்களை செய்கின்றதாக அமைய வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். நல்ல காரியங்களை நாம் செய்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஏனெனில் அல்லது எதன் மூலமாக நற்காரியங்களை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, முதலாவதாக இங்கே பவுலப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரத்தின் 9வது வசனத்திலே இவ்வண்ணமாக குறிப்பிடுகின்றார். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவினாலும் எல்லா உணர்வினாலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் என்று குறிப்பிடுகின்றார். We are called to keep up the good work through overflowing love. அன்பின் பெருக்கினால் நற்கிரியை செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இங்கே பவுலப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதிய இந்த நிருபம் என்று சொல்லுகின்ற போது, அவர் அநேக திருச்சபைகளை உருவாக்கி அத்திருச்சபைகளுக்கு அநேக மடல்களை எழுதியிருந்தாலும் பிலிப்பியர் நிருபம் என்று சொல்லுகின்ற போது அது பவுலப்போஸ்தலனுடைய இதயத்தின் உயிர் துடிப்பாக அல்லது இதயத்தின் வெளிப்பாடாக அவருடைய அன்பினை பிரதிபலிப்பதாக அமைகின்றது என்பதை நாம் அறிகின்றோம். ஏனென்று சொன்னால் 7வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாயிருக்கிறது என்று அங்கே அவர் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக தன் இருதயத்தில் தனது திருச்சபையை தரித்திருக்கின்றவராக, ஒரு நண்பனாக தனது நண்பர்களுக்கு இக்கடிதத்தை எழுதுவதைப் போல பவுலப்போஸ்தலன் எழுதுகின்றார். அன்பின் மிகுதியினால் நற்காரியங்களை நற்கிரியையை தொடருங்கள் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். நமது வாழ்வை நாம் சற்று சீர்தூக்கி பார்ப்போம். இன்று பல காரியங்கள் திருச்சபையின் வாழ்வினில் நடைபெறுகின்றது அல்லது மேற்கொள்ளப்படுகின்றவைகளாக இருக்கின்றது. இவைகளை எல்லாம் நாம் செய்கின்ற போது எதன் அடிப்படையினில் எதை மையமாக வைத்து நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு முன் வருகின்றோம் என்று சொல்லுகின்ற போது
அன்பின் மிகுதியினால் நாம் நற்கிரியை செய்ய அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அன்பின் பெருக்கினால் நற்கிரியை செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம் என்று சொல்லுகின்ற போது பொதுவாக நாம் நினைப்பது அன்பு கூர்ந்து காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதைத்தான் ஆண்டவர் இறைமக்களுடைய வாழ்விலே எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகின்ற கற்பனையோடு ஆண்டவரை நேசிக்கவும் அதன் தொடர்ச்சியாக சக மனிதரை நேசிக்கவும் அதன் மூலமாக நம்முடைய காரியங்களை நற்காரியங்களை செய்யவும் நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். எனினும் பவுல் அப்போஸ்தலன் இங்கே குறிப்பிடுகின்ற போது பிலிப்பியர் 1வது அதிகாரத்தின் 9வது வசனத்திலே, மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் என்று கூறுகின்றார். ஆக அன்பின் பெருக்கினால் நற்காரியங்களை செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற போது இந்த அன்பின் தன்மை என்பது எத்தகையதாக அமைய வேண்டும் என்பதை பவுல் அப்போஸ்தலன் இங்கே வலியுறுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். அநேகர் கூறுவார்கள் அன்பிற்கு கண்ணில்லை என்று, லவ் இஸ் பிளைண்ட் என்று சொல்லுவார்கள். ஆம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அன்பிற்கு என்னதில்லை, கண் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு அன்பிற்கு கண் உருவாகுகின்றது. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே குறிப்பிடுகின்ற போது நம்முடைய அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. காரியங்களை ஆராய்ந்து அறிந்து அன்பு கூறுகின்ற ஒரு அனுபவத்திற்கு நேராக நம்முடைய விசுவாச வாழ்வானது வளர வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். சூழ்நிலைகளை ஆய்ந்தறிந்து அன்பு கூறுதல் என்பது அவசியமானதாக இருக்கின்றதை நாம் இங்கே காண்கின்றோம். அன்பின் வளர்ச்சி நிலை என்பது நம்மை ஆய்ந்தறிகின்ற ஒன்றிற்கு நேராக கொண்டு செல்லுகின்றதை நாம் காண்கின்றோம். கண்மூடித்தனமாக அன்பு கூறுகின்ற சூழல் என்பது ஒரு படிநிலையாக இருக்க, அதனுடைய விசுவாச வாழ்வினில் உண்டாகின்ற வளர்ச்சி என்று சொல்லுவது நம்மை அறிவினாலும் எல்லா உணர்வினாலும் உள்ளடக்கிய அன்பாக நம்முடைய அன்பு மாற வேண்டியதின் அவசியத்தை இங்கே பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பு திருச்சபையாருடைய வாழ்விலே விரும்புகின்றதை நாம் காண்கின்றோம். இன்று 28வது சபை நாள் விழாவினை கொண்டாடுகின்ற போது நம்முடைய அன்பு உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவினாலும் உணர்வினாலும் பெருகியதாக இருக்கின்றதா என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். நாம் இயல்பாக அன்பு கூறுகின்றவர்கள் அல்ல, ஆனால் அன்பு கூறுவதற்கு நாம் கற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோம். We are called to learn how to love என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் வெளிப்படுத்துகின்றார். அதை தன் உபாகமத்திலே ஆண்டவர் குறிப்பிடுகின்ற போது இஸ்ரவேலே கேள் என்று சொல்லி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகின்றார். அதே ஆண்டவர் கற்பனைகளை சுருக்குகின்ற போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கூற நாம் கற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக அன்பு என்பது வளர வளர அங்கே ஒரு தெளிவு என்பது நம்மில் பிறக்கின்றதாக இருக்கின்றது. அது நம்மை நற்கிரியைகளை தொடருவதற்கு நேராக வழிநடத்துகின்றதாக இருக்கின்றது. கண்மூடித்தனமான அன்பு என்று சொல்லுகின்ற போது வாழ்வின் ஓட்டத்திலே நாம் சந்திக்கின்ற அநேக சவால் நிறைந்த சூழ்நிலைகள்,
மேடு பள்ளங்கள் போன்ற அனுபவங்கள் எல்லாம் நம்மை மனவடிவாக்குகின்றதாக, சோர்வுறச் செய்கின்றதாக, அல்லது அந்த அன்பு நாளடைவினில் அழிந்து போகின்றதாக மாறுகின்ற தன்மையுடையதாக்குவதற்கு வல்லமை பொருந்தியதாக இருக்கின்றது. ஆனால் பவுலப்போஸ்தலன் இங்கே குறிப்பிடுகின்ற போது நம்முடைய அன்பானது அறிவினாலும் எல்லா உணர்வினாலும் நிரம்பியதாக அமைய வேண்டும் என்று சொல்லுகின்ற போது that will last for ever என்பதை அங்கே குறிப்பிடுகின்றார். நற்கிரியையை தொடருவதற்கு இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம் என்று சொல்லுகின்ற போது நம்முடைய அன்பு எல்லா அறிவும் எல்லா உணர்வும் பொருந்திய ஒரு அன்பாக அமைந்திருக்கின்றதா என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது 10வது வசனத்திலே, பிலிப்பியர் 1வது அதிகாரத்தின் 10வது வசனத்திலே பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகின்ற போது, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி என்று குறிப்பிடுகின்றார். Keep up the good work through the fruit of righteousness. நீதியின் கனியினால் நிறைந்து நற்கிரியை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நீதி என்று சொல்லுகின்ற போது இந்த உலகம் இந்த நீதிக்காக ஏங்குகின்றதாக இருக்கின்றது. நீதி மறுக்கப்பட்டவர்களாக, அநீதி இழைக்கப்பட்டவர்களாக வாழுகின்ற சமூகத்தின் மக்கள் ஏராளமாக இருக்கின்ற போது அவர்களெல்லாம் நாடுவது நீதியாக அமைகின்றதாக இருக்கின்றது. Where I can find justice for me. எனது வாழ்வின் சூழலிலே நீதியை நாம் எங்கே பெறுவது என்று ஏங்குகின்ற மக்கள் நிறைந்த ஒரு சமூகத்தினில் நாம் வாழுகின்ற போது திருச்சபை இந்த உலகிற்கு ஆண்டவருக்கு சான்று பகர்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது. அவரது இறை நீதிக்கு சான்று பகர ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கின்ற போது ஆண்டவர் இங்கே நமது வாழ்வினில் நீதி நிறைந்த கனி உடையவர்களாக வாழ நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். நீதி என்று சொல்லுவது இறை தன்மையில் ஒன்றானதாக இருக்கின்றது. ஆண்டவரின் பண்பு நலன் என்று சொல்லுகின்ற போது அது நீதி என்பதை மையமாக கொண்டதாக அமைகின்றதாக இருக்கின்றது. இந்த நீதியை செயல்முறைப்படுத்துவது அல்லது நீதி என்பது இங்கே நமது வாழ்வினில் கனியாக வெளிப்பட வேண்டும் என்பதை பவுலப்போஸ்தலன் எடுத்து கூறுகின்றார். கனி என்று ஒப்பிடுகின்றார். ஃப்ரூட். கனி என்பது ஒரு நாளினில் உருவாவி விடுவது இல்லை. கிறிஸ்துவாகிய திராட்சை செடியோடு கொடியாக நாம் இணைக்கப்பட்டு அவரில் நிலைத்திருக்கின்ற போது அவர் மூலமாக உருவாகுகின்ற வாழ்வு என்பது முதிர்ச்சி பெற்று அதன் மூலமாக உருவாவதுதான் கனி. ஆக நீதி என்னும் கனியினில் பெருகி என்று சொல்லுகின்ற போது ஆண்டவரில் நிலை கொண்டிருக்கின்ற வாழ்வு என்பது இங்கே அவசியமான ஒன்றாக அமைகின்றதாக இருக்கின்றது. அதைத்தான் யோவான் 15வது அதிகாரத்திலே ஆண்டவர் குறிப்பிடுகின்ற போது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று கூறுகின்றார். Without him we can do nothing. அவரை அன்றி நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் அவரோடு நாம் நிலை பெற்றவர்களாக அல்லது அவரோடு இணைக்கப்பட்டவர்களாக பிணைக்கப்பட்டவர்களாக நாம் வாழுகின்ற போது அவருக்குள் இருக்கின்ற ஜீவன் நமது வாழ்விற்குள்ளதாக கடத்தப்பட்டு அதன் மூலமாக கனி நிறை வாழ்வினை நாம் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அநீதியின் கனிகள் என்பது நமது வாழ்விலிருந்து அகற்றப்பட்டு we will be producing righteous fruit என்பதை நாம் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். நீதியின் கனிகளை கொடுக்கின்றவர்களாக மாறுகின்றவர்களாக இருக்கின்றோம். இன்று நாம் வாழுகின்ற சூழ்நிலைகளை நாம் எண்ணி பார்ப்போம். ஆவியின் கனிகளை பெற்றவர்கள் என்று சொல்லுவோம். அவைகளெல்லாம் நமது ஆவிக்குரிய பண்பு நலன்களை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. ஆனால் நீதியின் கனி என்று சொல்லுகின்ற போது அவைகள் பிறரால்
அறியப்படுகின்றவைகளாக இருக்கின்றது. Our practical life that reveals the fruits of righteousness in our life. நமது வாழ்வில் இருக்கின்ற நீதியின் கனிகள் என்பவைகள் நமது செயல்பாடுகளால் பிறரால் அறியப்படுகின்றவைகளாக இருக்கின்றது. இன்று நாம் வாழுகின்ற இந்த உலகினில் நமது கனிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றது என்பதை இந்த சபை நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது பிலிப்பியர் 1வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, நீங்கள் கிறிஸ்துவின் ஆளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். நற்கிரியை தொடர அழைக்கப்படுகின்ற நாம் இங்கே மாசற்றவர்களாக வாழ்ந்து நற்கிரியை தொடர அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். Through godly living we are called to keep up the good work. அசுத்தமான ஒரு வாழ்வோடு நற்கிரியைகளை நாம் செய்ய இயலாது. மாறாக பரிசுத்தமான ஒரு வாழ்வோடு நாம் இங்கே நற்கிரியை செய்வதற்கு அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். That is the basic difference. That world is doing good things and the church is doing a good things. திருச்சபை ஒரு நற்கிரியை செய்வதற்கும் இந்த உலகம் ஒரு நற்கிரியை செய்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. அது என்ன என்று சொல்லுகின்ற போது, நீங்கள் கிறிஸ்துவின் ஆளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருத்தலும் என்பது இங்கே அவசியமானதாக அமைகின்றதாக இருக்கின்றது. A sanctified life and not being a stumbling block. இவைகள் இரண்டும் இங்கே இணைந்து செல்லுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். துப்புரவானவர்கள் என்று சொல்லுகின்ற போது கம்ப்ளீட்லி பெர்ஃபெக்ட் என்று நாம் கூறலாம். பிலிப்பியர் 1:1 பவுல் அப்போஸ்தலன் திருச்சபையை அழைக்கின்ற போது அவர்களை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கின்றார். 1வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது என்று குறிப்பிட்டு இந்த கடிதத்தை அவர் எழுதுகின்றார். இங்கே பிலிப்பி திருச்சபையாரை அவர் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கின்றார். திருச்சபை பரிசுத்தமானது, திருச்சபையார் பரிசுத்தமானவர்கள் எவ்வாறு என்று சொல்லுகின்ற போது, it is not because of our deeds, it is not because of our good work, rather it is because in Christ, கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்து சிலுவையில் நமக்காக செய்து நிறைவேற்றி இருக்கின்ற செயலினால் நாம் இங்கே பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். In him we are sanctified and we are holy. கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக பரிசுத்தவான்களாக திகழ்கின்றவர்களாக இருக்கின்றோம். What is holy? எது பரிசுத்தம்? That which is set apart. சாதாரணமான பயன்பாட்டிற்கு என்று அல்லாமல் சிறப்புக்குரிய ஒன்றிற்காக, பயன்பாடு ஒன்றிற்காக அது பயன்படுத்துவதற்கு என ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என்று பொருள்படுகின்றதாக இருக்கின்றது. ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் தொடர்ந்து சொல்லுகின்ற போது, நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல, மாறாக நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். You are not of your own, rather you are of God or Christ என்று சொல்லுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக அது நம்மை சிறப்புக்குரியவர்களாக மாற்றுகின்றது. நம்மை ஆண்டவருடைய பார்வையினில் ஏற்புடையவர்களாக மாற்றுகின்றது. அவரால் அங்கீகரிக்கப்படுகின்றவர்களாக நம்மை மாற்றுகின்றதாக இருக்கின்றது. ஆக இன்று இந்த 28வது சபை நாளை நாம் அனுசரிக்கின்ற போது நமது வாழ்வை சற்று சீர்தூக்கி பார்ப்போம். Are we cleansed? நான் ஆண்டவரால் துப்புரவர கழுவப்பட்டவனாக
அல்லது பரிசுத்தமாக்கப்பட்டவனாக இருக்கின்றேனா? நான் ஆண்டவரால் கழுவப்பட்டவளாக, ஆண்டவரால் துப்புரவாக்கப்பட்டவளாக நான் இருக்கின்றேனா என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக பரிசுத்தமான ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வு மாறுகின்ற போது நாம் பிறருக்கு இடரல் அற்றவர்களாக மாறுகின்றவர்களாக இருக்கின்றோம். We will not be a stumbling block to others. இன்றைக்கு திருச்சபைகளிலே நாம் சந்திக்கின்ற ஒரு சவால் என்று சொல்லுகின்ற போது, தி ஹைலி so called holy will become a stumbling block for the growth of the church as well as for the new believers என்று சொல்லுகின்றதை அநேக நேரங்களிலே நாம் உணர்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் அதை எச்சரிக்கின்றவர்களாக இருக்கின்றார். இந்த சிறியரில் ஒருவர் இடறுதலுக்கு ஏதுவாக ஒருவர் செயலாற்றுவாரேயானால் அவருடைய கழுத்திலே எந்திர கல்லினை கட்டி அவரை கடலின் ஆழத்திலே அமிழ்த்து போடுவது நல்லது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். Because the church belong to God. திருச்சபை என்பது ஆண்டவருக்கு சொந்தமானதாக அமைகின்றதாக இருக்கின்றது. அவர் தனது ஜீவனை விலைக்கிரயமாக கொடுத்து உருவாக்கினதாக திருச்சபை அமைகின்றதாக இருக்கின்றது. அத்திருச்சபை நற்கிரியைகளை தொடர்கின்றதாக இந்த உலகினிலே ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கின்ற போது அதற்கு இடையூறு விளைவிக்காதவர்களாக நமது வாழ்வு அமைய வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். இந்த 28வது சபை நாளிலே நாம் நமது வாழ்வினை சீர்தூக்கி பார்ப்போம். Am I a stumbling block for the growth of this church or am I a stepping stone for the growth of this church? நான் ஒரு இடறுதலுக்கு ஏற்ற கல்லாக இருக்கின்றேனா அல்லது இத்திருச்சபையினுடைய வளர்ச்சியினில் ஒரு படிக்கல்லாக நான் இருக்கின்றேனா என்பதை நாம் எண்ணுவது சால சிறந்ததாக அமையும். ஆக இங்கே துப்புரவாகுதலும் இடறுதல் அற்றவர்களுமாக வாழ வேண்டியதை பவுலப்போஸ்தலன் வலியுறுத்துகின்ற போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு மாத்திரம் அத்தகைய வாழ்வினை நாம் மேற்கொண்டால் போதும் என்பதை வரையறுக்காமல் மாறாக அவர் குறிப்பிடுகின்ற போது நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று குறிப்பிடுகின்றார். Until we meet the Lord, we need to be holy and we should not be a stumbling block. கிறிஸ்துவின் நாள் வரும் வரையிலும் நாம் நமது பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்களாக அல்லது துப்புரவானவர்களாகவும் இடறுதல் அற்றவர்களாகவும் வாழ நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அவனமாக நாம் வாழுகின்ற போது ஆண்டவருக்காக நாம் நற்கிரியைகளை செய்கின்றவர்களாக திகழ்வோம் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. நாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, இந்த 28வது சபை நாளினை நீங்கள் கொண்டாடுகின்ற போது இத்திருச்சபையின் உருவாக்கத்தை எண்ணி பார்ப்போம். சில குடும்பங்களாக உருவான திருச்சபை, ரெவரண்ட் ஞானசீலன், ரெவரண்ட் கிறிஸ்துதாஸ் அவர்களுடைய முயற்சியோடு உருவான இந்த திருச்சபை இன்றைக்கு 28வது ஆண்டினை காண்கின்றது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றது என்று சொல்லுகின்ற போது few have done a good work or few have begun a good work in the name of our Lord Jesus Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் ஒரு நன்மையான காரியத்தை துவங்கினார்கள், நல்லதொரு செயலை செய்தார்கள். அது இந்த 28 ஆண்டுகளாக தொடர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. இதற்கிடையே அநேக விசுவாசிகள் வந்தார்கள், கடந்து சென்றார்கள். அநேக போதகர்கள் வந்தார்கள், உங்களை ஆவிக்குரிய பாதையிலே வழிநடத்தினார்கள். ஆனாலும் திருச்சபையில் துவங்கப்பட்ட அந்த நற்கிரியை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. தலைமுறையாக திருச்சபையினில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்று சொல்லுகின்ற போது நற்கிரியை என்பது காலந்தோறும் கடைபிடிக்கப்படுகின்ற ஒன்றாக அமைய வேண்டியது இருக்கின்றது. ஆக இந்த சபை நாளிலே
ஆண்டவருக்காக உங்களை அர்ப்பணித்து ஆண்டவருக்குள்ளதாக துவங்கி இருக்கின்ற இந்த நற்கிரியை என்பது வாழ்நாள் பரியந்தம், கிறிஸ்துவை நாம் முகமுகமாக சந்திக்கும் நாள் பரியந்தம் தொடர நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை தொடர்ந்து இந்த உலகிலே நாம் செய்வோம். மெத்தடிஸ்ட் திருச்சபையின் ஸ்தாபகராக திகழ்கின்ற ஜான் வெஸ்லி அவர்கள் கூறுவதைப் போல எப்பொழுதும் நன்மை செய்கின்றவர்களாக நாம் வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நற்கருணை ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஜெப புஸ்தகத்திலே 49வது பக்கம். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்ரமெண்டை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கற்படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரை, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதியுள்ள உற்ற கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடே துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். எங்களுக்கு இரங்கும், மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இரங்கும். நாங்கள் செய்த யாவையும் உங்கள் குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமை உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டோம். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தண்டத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச் செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன். எங்களுடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் எங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் எங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி எங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்த்துக் கொள்வீராக. ஆமென். தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பெற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லாம் அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற கிறிஸ்து இயேசு நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கிடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. யாவரும் சேர்ந்து ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன. உன்னதமானவராகிய தேவரீருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். யாவரும் சேர்ந்து அடுத்து வருகின்ற ஜெபத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறிக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல.
ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாக்கி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தரலாம். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்துள்ளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளே. உமது குமாரனும் எங்களது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்கள் ஆகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தை பெற்றுக் கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தல வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரிகளை அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சுத்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆமென். யாவரும் நம்முடைய கைகளிலே அப்பத்தை எடுத்துக்கொள்வோம். ஆண்டுடைய சரீரம் நமக்காக நொறுக்கப்பட்டது, அவர் நமக்காக மரணமடைந்தார் என்பதை நாம் இதன் மூலமாக நினைவு கூறுகின்றோம். நாம் சேர்ந்து விசுவாசத்தினால் நம்முடைய இருதயத்தில் நன்றி அறிதலோடு இதை அவரை நாம் ஆகாரமாக நாம் உட்கொள்வோம். சேர்ந்து நாம் உட்கொள்வோம். கப்பை நாம் ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொள்வோம். அவருடைய இரத்தம் நமக்காக, நம்முடைய சரீரத்துக்காகவும் நம்முடைய ஆத்மாவுக்காகவும் நம்முடைய நித்திய ஜீவனுக்கென்று சொல்லி அது சிந்தப்பட்டது. அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது என்பதை நாம் நினைவு கூறும்படி இந்த பாத்திரத்திலே நாம் சேர்ந்து நாம் பானம் பண்ணுவோம். யாவரும் சேர்ந்து நாம் உட்கொள்வோம். அந்த பக்கத்தில் இருக்கிற கடைசி ஜெபத்தை யாரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்தியிருக்கிற ஸ்துதி ஸ்தோத்திர பலியை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பைபிள் பிதாவாகி உண்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு இரத்தத்தை பெற்ற விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீ கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, எங்களையும் எங்கள் சரீரமும் ஆத்மாவாகிய எங்களை முழுவதும் தேவரீருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசு நற்கனையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லோரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தால் நிரப்பி அள்ள வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாயிருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு எந்த வழியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரராயிருந்தோம். எங்கள் பாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தியிருக்கிற பணிவிடையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென்.
உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நமது சிறந்த மகிமையின் நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறேன். ஆமென். நம்முடைய
இந்த நாளின் ஆராதனைக்கு நிறைவாக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் மத்தியில் நீர் இசைவாடி நீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்பட்டீர் வசனங்களின் மூலமாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளை ஆசீர்வதித்து தந்தை ஸ்தோத்திரம். எங்களை உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக நீர் வைத்துக் கொள்ளுங்க. குறிப்பாக சபை நாளாக இந்த நாளை நாங்கள் ஆசீர்வதித்தோம் ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளிலே நீர் கூட இருந்து உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருச்சபையின் வாழ்விலும் அங்கத்தினருடைய வாழ்விலும் தேவன் அற்புதமாக நீர் செயல்பட்டு நீர் நடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாளை மாசத்தில் தந்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உமது வசனங்களை பகிர்ந்து கொடுத்த ஆண்டவரே, உமது மகனினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை ஆசீர்வதிங்க, அவருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. நல்ல ஆண்டவரே, எங்களை இந்த கால வேளையில உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கின்றோம். படைத்திருக்கின்ற காணிக்கைகளையும் ஆசீர்வதிங்க. எங்களை உமக்கு இந்த வேளையில காணிக்கையாக நாங்கள் படைக்கிறோம். எங்களையும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து உம்முடைய பணியை உற்சாகமாக நாங்கள் ஆதரிக்க எங்களுக்கு உதவி செய்ய. இந்த புதிய வாரத்தை தந்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்ய. துதிக்கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு வழங்கிக்கிறோம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட நிறைவாக நிலைவரமாக தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.